எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு இன்வெஸ்டபிள் அகாடமி. ரெஸ்பெக்ட் டு டிஎன்பிஎஸ்சி நமக்கு ரிசல்ட்ஸ் டிக்ளரேஷன் ஷெடியூலில் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. தேங்க்யூ. 10/10/2025 அதாவது இன்னைக்கான ஒரு முக்கியமான அப்டேட்டுங்க. இதில் வந்து நேம் ஆஃப் த எக்ஸாமினேஷன் இந்த போஸ்ட்டில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து கம்பைன்ட் சிவில் சர்வீசஸ் ப்ரிலிமினரி, அதாவது குரூப் 2 and 2A அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்குறாங்க. இந்த வீடியோ பதிவு வந்து நம்ம குரூப் 4க்கானது. குரூப் 2 பற்றியும் பேசுவோம். ஓகே, இன்னொரு வீடியோ பதிவில் பேசுவோம். இந்த வீடியோ பதிவு வந்து குரூப் 4க்கானது. ஸோ நம்ம டேரெக்டாக குரூப் 4 போயிடலாம். ஏன்னா இப்போதைக்கு சூழ்நிலை நம்ம குரூப் 4 தான் வந்து எதிர்பார்த்துட்ருக்குறோம். ஓகே, இந்த இடத்துல நீங்களாம் பாருங்களேன், ரிட்டன் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஓகே, அப்படியே பாருங்கள். குரூப் 4 பாருங்கள். அக்டோபர் மாதம், அக்டோபர் 2025 கன்ஃபார்ம் போலங்க. என்னங்க, கன்ஃபார்ம் போல. ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் ஆனுவல் பிளானர் கொடுக்கறதுலேருந்து, நோட்டிஃபிகேஷன் கொடுக்கறதுலேருந்து, எக்ஸாமினேஷனை கண்டக்ட் பண்ணுறதுலேருந்து, ரிசல்ட்டை கொடுக்கறதுலேருந்து பக்காவாக பண்ணிட்டுருக்குறாங்க. சொன்ன நேரத்தில் ரிலீஸ் பண்ணுறாங்கங்க. இதுக்கு மேலே ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதுதான் நான் என்னுடைய ஒரு தரப்பிலிருந்து நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஜஸ்ட்டு உங்களோட கமெண்ட் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து நம்பி படிக்கலாங்க. நம்ம டிஎன்பிசி வந்து நிறைய ரெஸ்பெக்டிவ் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 நிறைய கண்டக்ட் பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு எக்ஸாமினேஷன் எடுத்துகிட்டு அழகாக ஒரு வருஷம் உட்காந்து படித்து அதை நம்ம டெஸ்ட்டு போட்டு என்னென்னலாம் ப்ராசஸ் பண்ணமோ ப்ராசஸ் பண்ணி அழகாக ஒரு போஸ்ட்டும் வாங்கிட்டு போகலாங்க. சூப்பராக பண்ணிட்டுருக்குறாங்க. அதை வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க, அவ்வளோதான். நேற்று கூட ஒரு தம்பி கேட்டிருந்தாரு, சார் இப்போ டிஎன்பிசி குரூப் 4 வந்து அக்டோபர் மாதம் கொடுத்துருக்காங்க, கன்ஃபார்மாக வந்துடும் மாதம் இல்லை தள்ளி போகிறது வாய்ப்பு இருக்கா? கிளியராக கொடுத்துருக்காங்க. ரிசல்ட் டிக்ளரேஷன் ஷெடியூலில் கிளியராக கொடுத்துருக்குறாங்க. அக்டோபர் 2025 இந்த மாதத்தை எதிர்பார்த்துட்ருக்குறோம். பார்ப்போம். இப்போ 10ஆம் தேதி முடிஞ்சிருக்குங்க. இன்னும் 20 நாள் இருக்குது. கிட்டத்தட்ட 3 வாரம்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தடுத்த பிளானர் வரும், பார்ப்போம். பட் வந்து இந்த மாதமே வந்துட்டால் பரவாயில்லைங்க. என்ன சொல்கிறீங்க? ஏன்னா இப்போ அடுத்த வாரம் வந்துட்டால் கூட பரவாயில்ல தான். இப்போது கம்மிங் இருக்குல்லங்க, இல்லை இன்றைக்கே வந்துட்டால் கூட சந்தோஷம்தாங்க. ஏன்னா ரிசல்ட் வந்துருச்சுன்னா என்னென்னு பார்த்துட்டு அடுத்து மூவ் ஆயிடலாம். என்ன சொல்கிறதுங்க? கிளியர் அப்படின்னா ஓகே, அடுத்த கட்டம். இல்லை அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. என்ன ஏதாவது இருக்குதா? கிடையாது. அடுத்து என்ன? நான் இதை வந்து ஒரு பாசிட்டிவாக சொல்கிறேன். அந்த வருத்தங்கள், அந்த கவலைகள் எல்லாம் எனக்கும் தெரியுங்க. அதை நானும் வந்து அனுபவிச்சிருக்கிறேன். அது எனக்கு தெரியும். பட் ஒரு பாசிட்டிவாக நம்ம சொல்லலைங்களே மாணவர்களுக்கு. கரெக்டு தானேங்க? பாஸ் ஆகிட்டிங்க, அடுத்த கட்டம் போயிடலாம். பாஸ் ஆகலைன்னா எதுக்குங்க அதை ஃபீல் பண்ணணும்? வேண்டாங்க. சரிங்களா? அடுத்து என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம். ப்ரைவேட் ஜாப்போ படிச்சுக்கிட்டு நம்ம வேலைக்கு போகிறது, இல்லை வந்து வேலை போயிட்டு படிக்கிறது ஸோ ரெண்டும் ஒன்று தானேங்க. ஓகே, அது போன்று ஓகேங்களா, நம்ம ஏதாவது பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து மாணவர்கள் வந்து இது மாதிரி கட் ஆஃப் வந்து சென்ட் பண்ணிட்டு இது வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கான்லாம் கேட்கும்போதுலாம் மனசு ஒரு மாதிரி இருக்குங்க. நான் டிஎன்பிசி கிடையாதுங்க. ஜஸ்ட் ஒரு ப்ரிடிக்ஷன், அவ்வளோதான். ஜஸ்ட்டு ஒரு ப்ரிடிக்ஷன், அவ்வளோதான். லெட்ஸ் ஹோப் பாசிட்டிவ்லின்னு ஒரே இதுதான். ஓகேங்களா? வந்தால் பார்ப்போம், இல்லை அடுத்து என்னங்கிறது பார்த்துக்கலாம். அதுதான் இதுக்கு எல்லாமே ஒரே முடிவு இந்த ரிசல்ட் தான். ரிசல்ட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேங்க, கிளியர் பண்ணவங்க அடுத்த கட்டம், இல்லாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த எக்ஸாமினேஷன் பார்த்துக்கலாம். என்னென்ன தவறுலாம் செய்தோமோ அதெல்லாமே திருத்திக்கலாம். சரிங்களா? சார் நான் வந்து ஒரு சில பேர் வந்து ரொம்ப இது ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. சார் நான் இந்த வருஷம் வந்து படிச்சிருக்கலாம் சார், அழகாக குரூப் 4ல் வந்து வேலைக்கு போயிருக்கலாம், ஏதாவது ஒரு போஸ்டிங் சார், ஏதாவது ஒரு போஸ்டிங் போயிருக்கலாம், அழகாக ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கியிருந்தா அப்படியே லைஃப் லாங் நம்ம சூப்பராக இருக்கலாம் சார், அப்படிலாம் நான் கனவு பண்ணேன் சார். ஆனால் பார்த்திங்கன்னா நான் சரியாக ப்ரிப்பேர் பண்ணல, விட்டுட்டேன் சார். இதே மாதிரி தான் சார் வருஷம் போயிட்டுருக்கு அப்படின்னாங்க. நாளைக்கு 2026 ப்ராஜெக்ட்டுக்கான ஒரு நியூ இதாக இருக்கும். நானும் ஆன்ஸ்க்ரீன் ஃப்ரம் டுமாரோ ஸ்டூடியோ ரெடி ஆயிடுச்சு, எல்லாம் செட் ஆயிடுச்சு. நாளையிலேருந்து வந்துடுவேன், பார்த்துக்கலாம். ஓகேங்களாங்க? ஸோ ரிசல்ட்டு தயவு செஞ்சு வந்துடணுங்க, அவ்வளோதான். ஸோ ஒரு சில பேர் சரி தீபாவளிக்கு முன்னாடி விட்டுருவாங்களா சார் அப்படின்ட்டுருக்காங்க. என்னை கேட்டிங்கன்னா அது 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 ரொம்ப நீங்கள் அது இதை பற்றியே நினச்சிட்டு இருக்கிறதுக்கு ரிசல்ட் வந்தால் சந்தோஷம் தானேங்க. தீபாவளி சந்தோஷமாக கொண்டாடலாமா தானேங்க? பாஸ் ஆனால் டபுள் சூப்பராக கொண்டாடலாம். இல்லைனாலும் நம்ம எதுக்கு வருத்தப்படணும்? எதுக்கு ஃபீல் பண்ணணும்? முடிஞ்சு போச்சு, எழுதணும், வரல, என்ன இப்போ அடுத்து என்னங்க பார்த்துக்கலாம், அவ்வளோதான். ஓகேங்களாங்க? நாளையிலேருந்து நான் வந்துடுறேங்க, ஆன்ஸ்க்ரீன் வந்துடுறேங்க. நம்ம ரெகுலர் கிளாஸ் எல்லாமே 1 by 1 வரும். ஓகேங்களாங்க? தேங்க்யூங்க.